Hi guys, வணக்கம். So good evening. So இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து லீவில் இருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் நம்மளோட வீடியோ வந்து போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ மெயினாக இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு போகிறேன். ஓகே சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 நம்ம போகிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் டீட்டெயில் வந்து நிறையா பேருக்கு தெரியதே இல்லை. ஸோ அடுத்தடுத்த போஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்ல முடியாட்டாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எதுக்கு போவீங்க, ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். ஓகே சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணாதான் அந்த ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி சிகரம் தொடு அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச், அதே மாதிரி காவலன் எஸ்ஐ பேட்ச் அண்ட் ஆளுமை அப்படிங்கிறது நம்ம குரூப் 2 பேட்ச். அப்போ குரூப் 1க்கு இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், குரூப் 1க்கும் புது பேட்ச் அப்படிங்கிறதே இருக்கு. ஓகே, ஸோ மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நான் எல்லா பேட்சும் நான் பார்க்கணும் சார் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மெகா பேக் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ மெகா பேக் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெகா பேக்லாம் எடுத்தீங்கன்னா டிஎன்பிசி, மெட்ராஸ் செக்யூர், ரயில்வே, எஸ்ஐ கிளாஸு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி கிடைக்கும். இதே நார்மல் டைம் அப்படிங்கிறது 1 இயர் வேலிடிட்டி கிடைக்கும். அந்த வருஷத்தில் எத்தனை பேட்ச், அன்லிமிட்டட் பேட்ச், அன்லிமிட்டட் எக்ஸஸ், எத்தனை பேட்ச் நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களால் பார்க்க முடியும் அன்லிமிட்டடாக. கரெக்டாக? ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, Y904. ஓகே, ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் இன்னும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆகலை, நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? முக்கியமாக நம்ம கோடை யூஸ் பண்ணவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணாதான் அதில் 1-to-1 கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதில் எந்த டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகே சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 4ல் இருக்கு, இந்த ப்ரொமோஷன் டீட்டெயில் இதை கிளியராக வந்து நம்ம இப்போ பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் குரூப் 4க்கு உள்ளே போகும்போது குரூப் 4ல் அது வந்து பேசிக் என்ட்ரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ நான் உள்ளே போகும்போது எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் விஏஓ போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வந்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட் வச்சுருந்தீங்க போத் ஹையர் இருக்குன்னா, ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு போகலாம், ஃபாரஸ்ட் கார்டுக்கு போகலாம், ஃபாரஸ்ட் வாட்சர் நீங்கள் போகலாம். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த மார்க் எடுத்திருக்கீங்க, அப்போ நீங்கள் போகும்போது என்ன வேக்கன்சி இருக்குது, ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், எதை ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டான விஓஓ அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர். ஸோ இந்த ப்ரொமோஷன் டீட்டெயில் வந்து எப்படி இருக்கும் அடுத்தடுத்த லெவலில் அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமாக நிறையா பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமில் போனால் கூட ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். ஓகேவா? எஸ், ஆனால் ஆக முடியுங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் போனால் கூட ஐஏஎஸ் ஆக முடியும். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் குரூப் 4 எக்ஸாமோட மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18 வயசு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கு இடையிலையும் மினிமம் 5லேருந்து 6 வருஷம் அப்படிங்க உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் நீங்கள் கடைசி அட்டம்ப்டாக அது ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் 5-6 வருஷத்தில். கரெக்டா? ஆனால் நீங்கள் ப்ரொமோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 30 வயசில் ஒருத்தர் குரூப் 4 போகிறாரு அப்படின்னா அவருக்கு 30 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும் 60 வயசுக்கு. இதே 18 வயசில் போகிறாருன்னா அவருக்கு சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்குது? 42 வருஷம் இருக்குது. அப்போ வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ 42 வருஷத்துல எத்தனை ப்ரொமோஷன் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அவருக்கு ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐஏஎஸ் கூட ஆக முடியும். ஓகே, அப்போ அதிகபட்சமாக ஒரு 30 வயசுல போனால் கூட எது வரைக்கும் சார் நம்ம வர முடியும் அப்படின்னா டெபுட்டி கலெக்டர் வரைக்கும் கன்ஃபார்மாக வரலாம் ப்ரொமோஷனில். கரெக்டுங்களா? நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வரைக்கும் வர முடியும். ஓகே சரி, ஓகே. இதுதான் வந்து ஹையரார்கி அப்படின்னு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்
அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹையரார்கி அப்படிங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம பேசிக் லெவல்ல இருந்து நம்ம போகலாம் உங்களுக்கு கரெக்டுங்களா. ஸோ இப்போ இங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கா. ஸோ இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் நீங்க வந்து எக்ஸாம் குரூப் 4 லெவல் எக்ஸாம். ஓகேவா, இது வந்து குரூப் 4 லெவல் எக்ஸாம். இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவர் தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விஏஓக்கு அசிஸ்டன்ட். ஓகே, அதே மாதிரி நீங்க அடுத்த லெவல்ல இருக்குது என்ன அப்படின்னா குரூப் 2A போஸ்ட். ஓகே, இது வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் RI அப்படின்னு சொல்றாங்க, இது குரூப் 2A போஸ்ட். ஓகே, ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார். ஓகே, ஜோனல் டெபுட்டி தாசில்தார், அப்புறம் தாசில்தார் அப்படின்னு நீங்க போவீங்க குரூப் 2 போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு தாலுக்கு தாசில்தார். ஓகே, சோ இதை ரெண்டா பிரிக்கிறாங்க, தாலுக்கு தாசில்தார் வேற, அதே மாதிரி ஸ்பெஷல் தாசில்தார் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா இங்க சப் கலெக்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சப் தாசில்தாருக்கு மேலதான் சப் கலெக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 போஸ்ட். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் DRO அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி டைரக்டா எழுதி வர்றாங்கல்ல, இது வந்து சப் கலெக்டர் டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப் கலெக்டர் டைரக்டா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வரீங்க அப்படின்னா இங்க தான் உங்க DRO-வை தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ப்ரொமோட் பண்ணுவாங்க. கரெக்டா. அப்போ நீங்க எந்த கேடருக்கு போறீங்க, எந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க எந்த போஸ்ட்ல போக போறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ இதுல இருந்து ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா புரியுதா. ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு மேலே தான் VAO. இப்போ நீங்க இதுதான் குரூப் 4. ஓகே, இல்லைன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இது ரெண்டுமே வந்து சேம் குரூப் 4 கேட்டகரி. அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் குரூப் 2A போஸ்ட். ஓகேவா, இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்குது. அதுக்கப்புறம் டெபுட்டி தாசில்தார், அப்புறம் தாசில்தாருக்கு மேலே தான் வந்து RDO. ஓகே, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், டெபுட்டி கலெக்டர், இது வந்து குரூப் 1 போஸ்ட். இதுக்கு மேலே இருக்குன்னா DRO டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வராங்க டைரக்டா. ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கு இடையிலும் 5ல இருந்து 6 வருஷம் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். ஓகே, டைம் பீரியடு இல்லை அப்படின்னா நீங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி இயர் ட்வைஸ் நடத்துவாங்க, அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்னும் சீக்கிரமா வரும். ஓகே, அப்புறம் டாப் கிரேட்ல தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட சார்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஹையரார்கி அப்படிங்கிறது இதுல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி இது வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, இது வந்து குரூப் 4 கிரேடு. ஓகே, இது வந்து குரூப் 4. இது ரெண்டுமே ஃபாரஸ்ட் கார்டாவும் போகலாம், வாட்சராகவும் போகலாம். இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது SI கிரேடு. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேடு. கரெக்டா. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ACF அப்படின்னு சொல்லுவாங்க, இது குரூப் 1A போஸ்ட். கரெக்டா, குரூப் 1A போஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா DSP கிரேட். அதே மாதிரி டெபுட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அப்புறம் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து சூப்பீரியன்ட் ஆஃப் போலீஸ் SP கிரேட். ஓகேவா, இதுதான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா இதுல வந்து எல்லா வேகன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான லெவல்ல தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து இதுல இருந்து நீங்க ப்ரொமோட் ஆகி போகுங்குள்ளேயே உங்களுக்கு வந்து வேகன்சி தமிழ்நாடு லெவல்ல ரொம்ப கம்மி தான். ஓகே, ஆனா ரொம்ப சூப்பரான போஸ்டும் கூட. ஓகே, அப்போ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்து ரெண்டுமே குரூப் 4ல வருது. இதுல இருந்து நீங்க ஃபாரஸ்ட் ஆகுதுக்கே ரொம்ப லேட்டா, அதுல வந்து ஒரு 5-6 வருஷத்துல வருதுன்னா இது வந்து 7-8 வருஷம் ஆயிரும். ஏன்னா இது வந்து வேகன்சி ரொம்ப கம்மி, அதனால நீங்க அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகுதுக்கு ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க ஃபாரஸ்டர், ஓகே, கார்டுல இருந்து நீங்க அடுத்து ஃபாரஸ்டர் ஆக முடியும். ஆனா ஃபாரஸ்டர் குரூப் 2 போஸ்ட். ஓகேவா, நீங்க குரூப் 4 எக்ஸாம்னா இது வந்து குரூப் 2 கிரேட்ல வந்து ஃபாரஸ்டர் போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர், இது வந்து இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட். ACF அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இது வந்து குரூப் 1A தனியா எக்ஸாம் நடத்துவாங்க, DSP கிரேடு. அப்புறம் வந்து டெபுட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து SP கிரேட். ஓகே, அதே மாதிரி சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இது டாப் லெவல்ல இருக்குது, செக்ரட்டரி லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்கும். ஓகே, அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஹையரார்கி அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல போறீங்களோ அதோட ஹையரார்கி அப்படிங்கிறதே டிஃப்ரெண்டா இருக்கும்.
இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி அதோட ஹையரார்கி அப்படிங்கிறது நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் தானே சார் 5-6% சொல்லிங்க, அப்போ இதுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி வேக்கன்சி. ஓகேவா, வேக்கன்சி கம்மி, ஸ்ட்ரென்த்தும் கம்மி. அப்போ உங்களுக்கு ப்ரொமோட் ஆகி போகும்போதும் இயர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இதை போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, சரி, ஓகே. சாரி கைஸ். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25ஆம் தேதி உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டு ஜூலை 13ஆம் தேதி. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான், வேக்கன்சி மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இதை வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரொமோஷன்லாம் பார்க்குறீங்க, ஒரு 30 வயசில் போனால் கூட அடுத்து 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் இன்னும் நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம வந்து படிக்கலாமா, அதெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. கரெக்டா, இங்கே வந்து நீங்கள் 30 வயசுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனாலே போதும். சார் நானும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. கரெக்டா, நான் எதையும் நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. கொஞ்சம் 4-5 அட்டம்ப்ட் கொடுத்தும் கிளியர் ஆகாதவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஏஜ் அப்படிங்கிற ஒரு மேட்ரு கிடையாது, நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறோம், அதுதான் மேட்ரு. ஓகேவா, 30 வயசில் போனால் கூட அடுத்த 30 வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்கள் எக்ஸாமுக்கு டேட் ஜூலை 13 ஆல்ரெடி எப்போவோ சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த சிகரத்தோடு அப்படிங்கிற இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். குரூப் 4 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காவலன் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச், ஆளுமை அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச், குரூப் 1 பேட்ச் வந்து மார்ச் 17ஆம் தேதியும். நீங்கள் எல்லா கிளாஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெகா பேக் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடான Y904 கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெகா பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் பேட்ச், அன்லிமிட்டட் அக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த வருஷத்தில் எத்தனை பேட்ச் கொண்டு வந்தாலும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 1-to-1 கைடன்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம கூட காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இது QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது நம்ம குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. மறக்காமல் நம்ம கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ். நான் ஸ்டார்டிங்கே சொன்னது இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ, அதனால் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.